ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரவாயை வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறேன். தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு புட்டு தான். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரவாயை வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உப்புமாலாம் செய்யோம்ல, அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். நம்ம ரவாயை கருக விட்டுறாமல் கை பொறுக்கிற சூட்டளவு வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லைனா ஒரு 4 நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நம்ம இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரவை வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துப்போம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். உப்பு அதுலேயே போடாமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சல்லடையில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, அது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா நைஸாக உள்ளது தான் இருக்குது. நான் வேறு எடுத்துக்கிறேன். தண்ணி வடிகட்டுறது இருக்குது பார்த்திங்களா, அதில் சேர்த்து கொஞ்சமாக இதை போட்டு நம்ம இதில் கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் உதுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய ஹோல்ஸ் இருக்கிற சல்லடையாக இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கட்டிகள் இல்லாமல் கீழே ரவை கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். உங்களால் சல்லடையில் சலிக்க முடியலன்னா இந்த மாதிரி மிக்சியில் விட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொல பொலன்னு ஆகிடும். நான் ரெண்டு மெத்தட்லேயும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்துடும். சல்லடையில் சலிக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால தான் நான் டக்குன்னு இதில் மாற்றிட்டேன். பார்த்திங்கன்னா வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் துருகுன தேங்காய் பூ. கீழே பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. மேலே ஒரு துணியோ இல்லை வாழை இலையோ வச்சுட்டு இதில் நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணின ரவையை இது கூட சேர்த்து இதுமாரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துப்போம்.
மாவு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிட்டுனா கொஞ்சம் ஓரமாக ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு மாவு திக்காயிடும். தண்ணி பிசையும் போது சொல்கிறேன். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கி வரும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இதை நம்ம இப்போ எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம், சீனி எதுனாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீனி தான் போட போகிறேன். உங்களுக்கு வெல்லம் போடுற மாதிரி இருந்தால் லைட்டாக பாகுபதம் எடுத்துகிட்டு கரைச்ச மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லமாக போட்டோம்னா நம்மளுக்கு கட்டி கட்டியாக நிற்கும். இதில் நீங்கள் லைட்டாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட சேர்த்து இது கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் வெல்லம் சீனி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதால் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். தேங்காய் அவ்வளோதாங்க. கிளறி எடுத்தோம்னா அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அரிசி மாவுலையும் செய்யலாம், ரவாயிலையும் செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நான் ரவா புட்டு செஞ்சுருக்கேன். செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.